சென்னை எம்ஆர்சி நகரில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக பணம் பதுக்கப்பட்டிருப்பதாக சந்தேகத்தின் பேரில் அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தலைமைச் செயலாளர் மகாலிங்கம் பொன்னுசாமியிடம் கேட்கலாம். மகாலிங்கம், வருமான வரித்துறை பறக்கும் படை அதிகாரிகளுக்கு எப்படி இந்த தகவல் கிடைத்தது? எதன் அடிப்படையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது? எந்த இடத்தில் இந்த சோதனை நடந்து வருகிறது? உமா, வருமான வரித்துறையினர் ஒரு கட்டுப்பாட்டு அறையை அமைத்திருக்கிறார்கள். அந்த கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது, ரகசிய தகவல். அந்த தகவலின் அடிப்படையில் எம்ஆர்சி நகரில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் கோடிக்கணக்கான ரூபாய் பணம் என்பது பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அது வாக்காளர்களுக்காக கொடுக்க பதுக்கி வைக்கப்பட்ட பணம் என்ற ஒரு புகார் கிடைக்கிறது. அந்த புகாரை அடுத்து தற்பொழுது டெப்டி டைரக்டர் இன்கம் டாக்ஸ் அவரது தலைமையிலான ஒரு குழு, 12 பேர் கொண்ட குழு தற்பொழுது அங்கு முகாமிட்டிருக்கிறார்கள். அவர்களோடு தற்பொழுது காவல்துறையினரும் சிறப்பு காவல் படையினரும் பாதுகாப்புக்காக சென்றிருக்கிறார்கள். தற்பொழுது சோதனை நடந்து வருவதை வருமானத்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் சோதனையின் முடிவில் தான் எத்தனை ரூபாய் பணம் என்பது ரொக்கம் பறிமுதல் செய்யப்படும் அல்லது ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா என்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்படும் என்ற ஒரு தகவலையும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 32 பறக்கும் படை குழுக்களை இவர்கள் அமைத்திருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். அதில் வருமான வரித்துறை சார்ந்த டிடி, அதாவது டெப்டி டைரக்டர் அல்லது ஏடி, அடிஷனல் டைரக்டர், அவர் தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கும். அதில் 3 ஐடி இன்ஸ்பெக்டர்கள் இருப்பார்கள். கூடுதலாக 10க்கும் மேற்பட்ட போலீசாரும் கூட இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோன்ற குழுக்கள் கட்டுப்பாட்டு அறையில் கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்று அல்லது எங்கு பணம் பதுக்கி வைக்கப்பட்டதா சொல்லப்படுவதோ அந்த இடத்துக்கு சென்று ஆய்வு மேற்கொள்வார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது எம்ஆர்சி நகரில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக உமா தகவல் கொடுத்திருக்கிறார்கள் அதிகாரிகள். எனவே இந்த சோதனைக்கு பிறகுதான் அது எந்த கட்சி சார்புடைய நபர் இது போன்ற செயலில் ஈடுபட்டிருக்கிறார், அது எதற்காக இந்த பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவலை அதிகாரிகள் கொடுக்க இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். உமா, மகாலிங்கம், இந்த சோதனை எத்தனை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது? உமா, இந்த சோதனை கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சோதனையின் போது கட்டுப்பாட்டு அறைக்கு வந்த தகவல் சரிதானா, எந்த கட்சி சார்புள்ளவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விவரங்களை எல்லாம் சேகரிப்போம், அதற்கான ஆவணங்கள் ஏதாவது இருக்கிறதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தப்படும் என அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். வருமான வரித்துறை அதிகாரியிடம் இந்த பணப்பதுக்கல், பணப்பட்டுவாடா குறித்து நாம் விரிவாக பேசினோம். அப்பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், இந்த முறை அரசியல் கட்சிகள் மிகவும் ஒரு நூதனமான முறையில் பணப்பட்டுவாடை செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக தொழிலதிபர்கள் அல்லது வங்கி கணக்கில் அதிக தொகை கொண்டவர்களிடம் அரசியல் கட்சியினர் தொகையை கொடுத்து அவர்களுடைய வங்கி கணக்கு மூலமாகவே, அதாவது சரியான முறையில் பணம் பரிவர்த்தனை நடப்பதாகவே காட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். இதனால் பண பரிவர்த்தனையை தடுப்பது என்பது மிகவும் சவாலான காரியமாக இந்த முறை இருப்பதாக தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தபோதிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் கொடுத்த புள்ளி விவரங்களின்படி இதுவரைக்கும் சுமார் 20 to 25 கோடி ரூபாய் வரைக்கும் வருமான வரித்துறை அதிகாரிகள் இந்த தேர்தல் தேதி அறிவித்ததிலிருந்து இன்று வரைக்கும் கணக்கில் வராத ரொக்கத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரத்தின்படி கிட்டத்தட்ட 82 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் சம்பந்தமான பொருட்கள் எல்லாம் வருமான பறக்கும் படையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பல இடங்களிலே பறக்கும் படையினர் காலையிலிருந்து மாலை வரைக்கும், சில நேரங்களில் இரவு நேரங்களிலும் கூட தொடர்ந்து இது போன்ற சோதனைகள் செய்து வருவதாகவும், ஆனால் சோதனையின் இறுதியிலே பணம் ரொக்கம் பறிமுதல் ஆகிறதா என்பது குறித்த தகவல் உறுதி செய்யப்பட்ட பிறகே ஊடகங்களுக்கு தகவல் சொல்ல முடியும் என்று பறக்கும் படையினரும் வருமான வரித்துறை அதிகாரிகளும் தெரிவித்திருக்கிறார்கள். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் மகாலிங்கம்.